பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பவருட்சாய நமதாம் காமதேனவே. யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் ஏப்ரல் 7ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். கன்னி ராசி காலபுருஷனுக்கு 6வது ராசி. புத பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது புத பகவான் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனத்தில் இருக்கிறது. அதுவும் ராகுவோடு இருக்கிறது சிறப்பல்ல அப்படின்னு கூட சொல்லலாம். இருந்த போதிலும் ராகு 7 இருக்கார் அப்படின்னா ராசியில் கேது இருக்கார். ஒரு தாழ்வு மனப்பான்மை, ஒரு தாழ்வு உணர்ச்சி ஏற்படும். நம்மளால் இது செய்ய முடியுமா, சாதிக்க முடியுமா அப்படின்னு உங்களை நீங்களே குறைச்சி எடை போடுவீங்க. ஆனால் நீங்கள் திறமசாலிகள் இருந்த போதிலும் இந்த கேது ராசியில் இருக்கிறதால தனிமை விரும்பி ஏகாந்த விரும்பி அப்படின்னு சொல்லணும். இந்த உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்த நட்சத்திரம், சித்திரை 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது இந்த கன்னி ராசி. இந்த கன்னி ராசிக்கு இந்த வாரம் இங்கே எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் நல்லா இருக்கார். மற்ற கிரகங்கள் ஓரளவுக்கு, சனி பகவான் ஒருவரே ரொம்ப நல்ல நிலையில் இருக்கார். மற்றபடி குரு பார்வை கோடி நன்மை. அதனால் ஓரளவுக்கு சுமாரான ஒரு வாரம் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு ராசிநாதன் ராகுவின் பிடியில் இருப்பது, ராசியில் கேது இருப்பது சரியில்லாத சூழல், தனிமை விரும்பி ஏகாந்த விரும்பி. ஆனாலும் குரு பார்வை கோடி நன்மை. பணம் பல வகையில் பையை நிரப்பக்கூடிய ஒரு காலகட்டம். பொருளாதார மேன்மை, கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். ஃபைனான்ஸையே தொழிலாக செய்யக்கூடிய இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ஓரளவுக்கு நல்லா ஃப்ளரிஷ் ஆகும் தொழில். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக ஏற்படும். 2ஆம் இடம் சிறப்பாக இருப்பதால் கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம், வீட்டில் விருந்தினருடைய வருகையாலும் நண்பர்களுடைய வருகையாலும் வீடே கலகட்டும் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 3ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டு ஜெயிக்க முடியாது, செகண்ட் அட்டெம்ப்ட்டு ஜெயிப்பீங்க. இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி உங்களுக்கு 4ஆம் இடத்தை குரு பார்க்க கொடுத்து வைக்கணுங்க. மாத்ருஸ்தானம் இல்லையா, அப்போ தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். மற்றபடி அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம். வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல சிறப்பாக பொழப்பு நடக்கும். நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. மற்றபடி உங்களுக்கு சுகஸ்தானமும் திருப்திகரமாக இருக்குது. சுகவாசியாக இருக்க போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த சனி பகவான் 6ஆம் இடத்தில் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு. இளைஞர்களுடைய தேடல்கள் என்பது வசப்படும். அவங்க நினைக்கிறத சாதிப்பாங்க. இப்போது நீட் எக்ஸாம் எழுதுவாங்க, இல்லை யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, ரயில்வே சர்வீஸு, பேங்க்கு, ஏதாவது வேலைக்காக எக்ஸாம் எழுதினாலும் சரி, இவங்கெல்லாம் கண்டிப்பாக தேர்ச்சி பெற முடியும். போட்டிகள் இருந்தாலும் அந்த போட்டியிலையும் இவங்க வின் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதே போல் ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு காட்டக்கூடியவர்களுக்கும் இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம். மற்றபடி 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறது. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும். குடும்பத்தில் ஒத்துமை நிம்மதி இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும். ஆனாலும் 7ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறதால, 7க்கு 2ஆம் இடம் 8ஆம் இடமாக இருக்கிறதால வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். எப்படி அப்படின்னா, அவங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். இல்லை அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது கணவன் மனைவிக்குள்ள
பிரச்சனைகள் இருந்தாலும் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் அமையும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது நீங்கள் துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள். வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வழி பிறக்கும். நல்வழி காட்டுவார் இந்த ராக பகவான். அப்போது வெளிநாடு போயிட்டீங்கன்னு சொன்னால், அப்போ குடும்பத்தை விட்டு பிரிகிறீங்கன்னு சொன்னால் அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தானே. வேலைக்காக போகிறீங்க, அப்படி தொழிலுக்காக போகிறீங்க அப்படின்னு சொன்னால் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சாலும் குறை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைமாகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இந்த பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, மீடியா துறை இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் அதிகரிக்கும், பிரச்சனைகள் இருக்கும், போராடி ஜெயிக்கணும். ஏன்னா புதன் 10க்குடையவன் உங்களுக்கு ராகுவோடு இணைஞ்சி நல்ல நிலையில் இருந்தாலும் போராடி ஜெயிக்கணும். மற்றபடி பண வரவு கூட வர்ற மாதிரி வரும். ராகின் பிடியில் சுக்கிரன் இருக்கிறதால கொஞ்சம் லேட்டாகி அப்புறம் கைக்கு வரக்கூடிய ஒரு அம்சம் இருக்கும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது 12ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் செலவினங்கள் ஏற்படும், சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. இந்த 11ஆம் இடத்து அதிபதி சந்திரனை 4ஆம் இடத்தில் அமர்த்தி குரு பார்வையில் இருக்கிறதால, குரு சந்திர யோகம் இருக்கிறதால இந்த கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும். லேட்டானாலும் லேட்டஸ்ட்டாக கிடைக்கும். லாப மிகுதி ஏற்படும், காரிய சித்தி ஏற்படும். அதாவது நீண்ட நாள் எண்ணங்கள், அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய ஒரு அம்சம் இருக்கும். பணம் பல வகையில் வரும். பேங்க் பேலன்ஸ் உயரும். சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். வீடு வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க. அப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போய் சிறப்பாக செய்வீங்க. மற்றபடி நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்க, துர்க்கையை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. நன்றி. வாழ்க வளமுடன். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.